ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் பிரசாத் ப்ரோ. ஹாய் ரேவந்த். ஹலோ ப்ரோ. ஆக்சுவலி நேற்று நம்மளால வர முடியல. ஒரு எக்ஸ்ட்ராடனரி வின் ஃபார் இந்தியா தான் சொல்லணும். பிரசாத் ப்ரோ சொன்ன நிறைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக போயிருந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஈஸி மேட்சாலாம் இருக்காது, டப் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 160 இந்தியா அடிச்சாங்கன்னா காலி தான் ஆப்கானிஸ்தான். அங்கேருந்து நோவே அவங்க வின் பண்றதுக்குன்னு அவ்வளோ டஃபா இருந்துச்சு. ஓப்பனிங் பேர் திருப்பி ஒரு ஃபெயிலியர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஸ்கை வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆடினாரு. பிரசாத் ப்ரோ 100 கொடுக்கணும் அந்த ப்ரெடிக்ஷனுக்கு. கிளீனா சொன்னாரு, ஸ்கை டே தான் நாளைக்கு பாருங்க பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி. அண்ட் தூபே நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் வந்து அட்லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கிட்ட டேக் அவுட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரோட புவர் ரன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்ல இருந்து. நாளைக்கு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கிட்ட மேட்ச் இருக்கு. உடனே மேட்ச். இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா 1 half day மேட்ச். பங்களாதேஷ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் ஏன்னா ஒரு நைட் கேம் விளையாட்டு அடுத்து ஒரு டே கேம் விளையாட போறாங்க இந்தியாவோட ஒரு நாள் பிரேக் அப்புறமா. ஸோ ஆன்டிகுவால நடக்க போகுது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ட்ராக் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் இருக்கும். ஸோ எப்படி இருக்க போகுது மேட்ச்ங்கிற வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நேற்று மிஸ் அவுட் பண்ணதால பிரசாத் ப்ரோவே ஸ்டார்ட் பண்ணட்டும். லாஸ்ட் மேட்ச் எப்படி போச்சு, அதுல இருந்து பங்களாதேஷோட இனிஷியல் தாட் சொல்லுங்க, அப்புறம் ரேவந்த் கிட்ட போகும். இல்ல, லாஸ்ட் மேட்ச் நல்லா போச்சு. ஆக்சுவலா ரொம்ப கன்வின்சிங்கா தான் விக்டரி இருந்தது. எனக்கு 100% தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் சூரியகுமார் யாதவ் நின்னாருன்னா கண்டிப்பா அடிச்சிருவாரு எனக்கு தெரியும். அப்புறம் ரோஹித் சர்மா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, கொஞ்சம் எச்சி ஆயிட்டாரு, கொஞ்சம் அன்பார்ச்சுனேட். அவர் மட்டும் இருந்தாருன்னா அவரும் அடிச்சிருப்பாரு. சிவம் துபே கூட ஒரு டீசென்ட் ஸ்டார்ட், ஒரு 6 அடிச்சாரு, நல்ல கான்பிடன்ஸ் இருந்தது. ஹி வாண்டட் டு டேக் ஆன் தி ஸ்பின்னர்ஸ் தான். பட் பரவாயில்ல ப்ரோ. இந்தியன் பேட்டிங் லைன் அப் வந்து ஹர்ஷதீப் சிங் வரையும் ஆடுறாங்க. இப்ப குல்தீப் சிங் கூட ஆடுவாரு, கொஞ்சம் குல்தீப் யாதவ் கூட ஆடுவாரு. சோ அந்த மாதிரி பேட்டிங் லைன் பெஸ்ட் 50/5 இருந்தா கூட ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு பின்னாடி. சோ அது மாதிரி எல்லாம் ஒன்னும் கவலை கிடையாது. பவுலிங் வந்து ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தது. ஃபீல்டிங் வந்து ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தது. நல்லா ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ஆக்சுவலி. ஏன்னா ஆப்கானிஸ்தானோட ஒரு டாமினேட்டடான ஒரு டீம் எப்படி ஆடுறோமோ அந்த மாதிரி தான் ஆடினாங்க. சோ நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷோட வந்து கண்டிப்பா பிரச்சனையே இருக்காது, ஒன் சைடு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து ஆன்டிகுவால ஏதோ மேட்சா. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா வந்து எனக்கு மழை வந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கே வந்து டிஎன் மெத்தட்ல தான் ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. சோ அது மட்டும் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதே மாதிரி பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டான்சைட் வந்து ஒரு நல்லா போட்டுட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆனபோது இந்த திலக் வர்மாவெல்லாம் நிறைய எடுத்திருக்காரு. ஒரு நல்ல பவுலர் டான்சைட் அவரு. அதுக்கப்புறம் ஒரு லெக் ஸ்பின்னர் போடுறாரு. பட் இந்தியாவுக்கு கூட எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. அதை விட்டா டஸ்கின் அஹமட், அதுக்கப்புறம் சகிபுல் ஹாசன், இவங்களாம் நான் பார்த்த போலர்ஸ் தான். சோ ரொம்ப பெருசான த்ரெட் இல்ல. ஆல்சோ முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்காரு. சோ அவர் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஐபிஎல்ல பாத்துருக்கோம் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. சோ மேபி இந்தியன்ஸ் வந்து அவர் நல்லா பிளே பண்ணலாம். ரோஹித் சர்மாக்கு வந்து முஸ்தபிசுர் ரஹ்மானோட ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா அந்த டான்சைட் ஹாசன் வந்து ஸ்விங்கிங் த பால் இன் போத் த வேஸ். சோ அந்த மாதிரி வந்து அவர் மட்டும் கொஞ்சம் சர்வை பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் ஓபனர்ஸ் அவ்வளவுதான், இட்ஸ் கோயிங் டு பி an இந்தியா கேம். அப்படி சர்வை பண்ணலாட்டி கூட ரிஷப் பந்த், ஸ்கை, தூபே, ஹர்திக் பாண்டியா, அக்சர் யாராவது வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு என்னன்னா அந்த ரோஹித் சர்மா ஒரு விராட் கோலி வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடணும் பிஃபோர் தே பிளே அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஏன்னா நாளைக்கு தான் ஒரு ஈஸி கேம் இருக்கு. நாளைக்கு வின் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்திரேலியா அப்புறம் செமிஃபைனல்ஸ் தான் கொஞ்சம் டஃபர் கேம்ஸா தான் இருக்கணும். ஸோ டுமாரோ இஸ் a good opportunity for India to dominate with the bat and ball. They are actually doing very well. bowling நல்லா போட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம சொன்ன மாதிரி குல்தீப் யாதவையும் ஆட வச்சாங்க, சிராஜ் உட்கார வச்சு. சோ எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு அந்த பேட்டிங் மட்டும் கொஞ்சம் அந்த ஃபயர் பவர் கிளிக் ஆகணும். யூஸ்வலா இட்ஸ் பீன் அ காம்ப்ரிஹென்சிவ் டீம் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆள் ஆடுறாங்கன்னா இல்ல, காம்ப்ரிஹென்சிவா எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னா விராட் கோலி 24, ரிஷப் பந்த் ஒரு 20, அப்புறம் இவர் வந்து ஒரு 53, ஹார்திக் பாண்டியா ஒரு 30, அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. சோ இதுவும் நல்லா இருக்கு. பட் எனக்கு அந்த ரோஹித் சர்மா ஒரு விராட் கோலிக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஆடினாங்கன்னா வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. சோ நாளைக்கு ஐ திங்க் நாளைக்கு இந்தியா would have qualified for செமிஃபைனல்ஸ் நாளைக்கு வின் பண்ணி. சோ அதுல வந்து டவுட்டே கிடையாது, கன்ஃபார்மா வின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேட்டிங் டீம் பங்களாதேஷோட சான்ஸே கிடையாது. they shouldn't struggle, they should win one sided comprehensively. ஓகே ரேவந்த், உங்களோட இனிஷியல் தாட்ஸ். அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு லைக் நேத்தியோட நாளைக்கு இன்னும் நல்லா விளையாடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா லைக் ரோஹித் சர்மாக்கு மட்டும் தான் பால் சரியா மாட்ட மாட்டேங்குது. சோ அவருக்கும் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ், ஒரு 6 ஓவர் விளையாண்டாரு. 6 ஓவர் விளையாண்டு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா அங்க இருந்து அப்படியே நல்லா எடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு என்ன ஒண்ணு மட்டும் தோணுதுன்னா லைக் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இன் பிளேஸ் ஆஃப் தூபே வந்தாங்கன்னா ஒரு பேட் லைக் லோயர் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் அடிவாங்க, மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் அடிவாங்க தவிர ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தோணுது. ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் கோலி அப்படின்ற ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், பந்த், இதுவே வந்து ஒரு நல்ல பேட்டிங் லைனப்பா இருக்கும். ஏன்னா தூபேக்கு வந்து
மிடில் ஆர்டர்ல அவர் நல்லா பண்ணுவாருன்னு நினைச்சோம். ஆனா அவர் கொஞ்சம் அவர் இந்தியா டீம்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறமே வந்து அவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறத பார்த்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் ப்ரோ, லைக் பேட்டிங் நல்லாவே தான் இருக்கு. சூரியகுமார் யாதவ் நல்லா பண்றாரு. இல்ல ப்ரோ, ஸ்டக்லாம் ஆகல ப்ரோ. ஹலோ விக்கி ப்ரோ ஸ்டக் ஆயிட்டாரு நினைக்கிறேன். கேக்குதுல? ஹலோ 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 ப்ரோ, எனக்கு கேக்குது ப்ரோ. ஹலோ ஹலோ இருக்கீங்கல்ல? இருக்கேன் ப்ரோ, இருக்கேன் ப்ரோ. எனக்கு கேக்குது ப்ரோ, கேக்குது. சாரி, ஆக்சுவலி நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு கால் வந்தது போல. நீங்க இதுல இருந்து பேசுங்க, இது கண்டினியூ பண்ணுங்க. இந்தியாவுக்கு செலக்ட் ஆனதுல இருந்து டிப் ஆயிருச்சு ஃபார்ம் தூபே. அதான் ப்ரோ, லைக் தூபேவோட ஃபார்ம் தான் வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. மற்றபடி எல்லாருமே வந்து அவங்க ரோலை கரெக்டா பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டெட் ஆஃப் தூபே அது வந்து ஜெய்ஸ்வாலை கொண்டு வந்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப தோணுது ப்ரோ. ஜெய்ஸ்வால் கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி மாத்த மாட்டாங்க. லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் பிஃபோர் சூப்பர் 8 அதுக்கப்புறம் சூப்பர் செமிஃபைனல் ஃபைனல் அந்த மாதிரி ஒரு பிக் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்க அவ்வளவு திடீர்னு அவளை கடைசி ஸ்டேஜ்ல கொண்டு வர மாட்டாங்க தான். ஆனா இப்படி பண்ணி பார்த்தா ஒரு காம்பினேஷன் இன்னும் பெட்டரா இருக்குமோ தோணுது. ஏன்னா விராட் கோலிக்கான ஒன் தான் அவரோட ஸ்பாட்டு. ஸோ லைக் அந்த ஒரு சேஞ்ச் சின்னதான் ஒன்று பண்ணி பார்த்தாங்கன்னா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ண போறது தூபே தான். தூபே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அதுக்கு பதிலாக எஸ்எஸ்வியை கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு டாக் போகும்போது எனக்கு தோணுது. மற்றபடி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஆல்ரவுண்டர் நல்லா பண்றாங்க ப்ரோ. எந்த ஒரு டீம்லயுமே 4 ஆல்ரவுண்டர் நல்லா பர்ஃபார்ம் 4 ஆல்ரவுண்டர் பேட் அண்ட் பால் சூப்பரா பண்றாங்க. ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், சாரி 3 ஆல்ரவுண்டருமே நல்லா பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ப்ரோ. எனக்கு இந்தியா நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதே தூபே அந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் காம்பினேஷன் மாத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி மாத்தினாங்கன்னா இன்னும் ஒரு அட்வான்டேஜா தான் இருக்குமோ எனக்கு தோணுது ப்ரோ. மத்தபடி இந்தியாவுக்கு தான் ப்ரோ. நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் சொல்லிடுறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா, ஏன்னா நீங்க டிஃபெண்ட் தான் பண்ண போறீங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன தோணுது, ரேவந்த் சொன்னப்ப நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் ஆக்சுவலி த்ரோ அவே பண்ணணும்னு நினைச்சேன். அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னா எஸ்எஸ்பிக்கு எங்கேயாவது சான்ஸ் கொடுக்கணும்னா நெக்ஸ்ட் மேட்ச் கொடுத்தாதான். அவர் சப்போஸ் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் ஆடல சேம் 11 போறாங்கன்னா அதுக்கப்புறம் தெர் வில் பி நோ சேஞ்ச் இன் இந்தியன் டீம் தான் தோணுது. குல்தீப்பும் ஆட போறாங்க, சிராஜும் உள்ள வரப்போறது கிடையாது. ஸோ கொடுத்தா நாளைக்கு தான் எஸ்எஸ்விக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். இல்லைன்னா இதே 11ல தான் வெஸ்ட் இண்டீஸ்ல ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். சிராஜ்க்கு கூட சான்ஸ் இருக்கும்னு தோணல. மேபி இல்ல சான்ஸ் இருக்காது. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்பின்னர் தேவைப்படுவாங்க. அண்ட் இது நல்லாவே கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்ஸா தான் இருக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு மோர் ஓவர் சூட் ஆகும். அண்ட் எல்லாமே இந்தியா ஆடுறது டே கேம்ஸ் தான். அண்ட் கயானால தான் செமிஃபைனல்ஸ் ஆடுவாங்க இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நைட் கேமால. ஸோ அதுவுமே இன்னும் ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஜடேஜாக்கு பதில் வேற யாராவது எடுத்துட்டு வரலாமான்னு பேசுறாங்க. எனக்கு என்னமோ ஜடேஜாவை மாற்ற மாட்டாங்கன்னு தான் தோணுது. அப்படி மாத்தினா தூபேக்கு பதிலா சஞ்சு சாம்சன் இல்ல தூபேக்கு பதிலா எஸ்எஸ்வி தான் வரணும். ஆனா எஸ்எஸ்வி எடுத்துட்டு வந்தா எல்லா ஆர்டருமே சேஞ்ச் ஆகும். ஒன் டவுனுக்கு விராட் கோலி வருவாரு, ரிஷப் பண்ட் ஸ்ட்ரெயிட்டாவே நம்பர் 5க்கு போயிடுவாரு. இவ்வளவு சேஞ்சஸ் இந்தியாவில பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ பிரசாத் ப்ரோ, உங்களோட தாட்ஸ்? இல்ல காம்ப்ரஹென்சிவா நல்லா இருந்தாலும் இல்லையோ காம்ப்ரஹென்சிவா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நாளைக்கு நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க பங்களாதேஷ் டீம்ல. அந்த ரிஷாத் ஹுசைன், அப்புறம் முகமதுல்லா, அப்புறம் மொசடெக்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஷக்கிபுல் ஹாசன். ஸோ இவ்வளவு ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹிட்டரா வந்து கண்டிப்பா தூபே நாளைக்கு ஆடுவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் எல்லாம் வாய் மூடுறதுக்கு ஐ திங்க் ஹி ஹேஸ் டு பெர்ஃபார்ம் டுமாரோ வெல். நான் நேற்று நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு 100 ஆகாது, நல்லா ஸ்பீட் டவுன் த கிரவுண்ட் அடிச்சாரு. ஐ திங்க் நாளைக்கு கண்டிப்பா தூபே ஆடுவாரு. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் தே டோன்ட் அந்த காம்பினேஷன்ஸ்ல அவ்வளவு தொட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் மேபி நாளைக்கு மேட்ச் வின் பண்ணிட்டு சீரிஸ் செமிஃபைனல்ஸ் அஷோர்டா இருந்தா தே மே பிளே யுஸ்வீந்தர் சஹல் இந்த ஆஸ்திரேலியா கேம். ஏன்னா பேக் டு பேக் இவங்க ஆடிட்டு இருக்காங்க, பேக் டு பேக் கேம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.
மேபி ஒரு குவாலிஃபை ஆயிட்டோம், ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு சேஞ்ச் மேபி பண்ணலாம். பிகாஸ் 22-24 அதுக்கப்புறம் உடனே செமிஸ், அப்புறம் உடனே ஃபைனல்ஸ். தெரியல, நான் ஜஸ்ட் வேகா தான் பேசிட்டு இருக்கேன். பட் அந்த மாதிரி யாராவது ஜெய்ஸ்வால் இது சாயல் ஆடுவாங்களா தெரியாது. ஏன் சொல்றேன்னா, முதல்ல நாளைக்கு இந்தியாவுக்கு நேம் பக்கத்துல கியூ வராது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அவங்களோட முடிஞ்சா மட்டும்தான் நமக்கு குவாலிஃபிகேஷன் சின்னரவே வரும். ஸோ ஆப்கானிஸ்தான் மேட்ச் அதுக்கு அடுத்த நாள் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப தெரிஞ்சிச்சுன்னா மேபி சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கூட எனக்கு சாயல் எடுத்துட்டு வருவாங்களா தெரியல. அப்போ வேணா நீங்க சொல்ற பாயிண்ட் எங்க வேலிடா இருக்கு. மேபி ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்களோ. ஆஸ்திரேலியா கிட்டே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா செமிஃபைனல்ஸ்க்கு போலாம். ஏன்னா நாளைக்கு எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாது. நாளைக்கு கேம் தான் டிசைட் பண்ண போகுது. நாளைக்கு இவங்க எங்கன்னா நின்று ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நானும் பீடாக் இன்டர்வியூ கேட்டேன். இதுக்கு மேல வந்து அவர் ஓப்பனிங் தொட மாட்டாரு. ஒரு பீடாக் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் ஓப்பனிங்கா தொட மாட்டேன், விராட் கோலிலாம் இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம், அவர் ஃபார்ம் வரணும், ஸோ ஓப்பனிங்லாம் நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேல ஓப்பனிங் தொடுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு தெரியல. பட் ஐ திங்க் தேல் கோ வித் தி சேம் தான். மேபி அந்த ஆஸ்திரேலியாவோட அந்த ஆஸ்திரேலியா கேம்ல இவங்க 2 கேம்ஸ் வின் பண்ணா மேபி முன்ன பின்ன போவாங்க. பும்ரா உட்கார வைக்கலாம், சரி நீ செமிஸுக்கு ஃப்ரெஷ்ஷா வா, பும்ரா உட்கார வச்சு சிராஜ் ஆடலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன அங்க மாதிரி ஏதாவது பண்ணலாம். தவிர திஸ் இஸ் கோயிங் டு பி த டீம். நாளைக்கும் பாருங்க, நாளைக்கு தூபே ஆடுவாருன்னு எனக்கு ஏதோ தோணுது. ஸ்கை கண்டிப்பா ஆடுவாரு, ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா ஆடுவாங்க. சோ தீஸ் ஆர் மை ப்ரெடிக்ஷன்ஸ். அண்ட் ஹர்திக் பாண்டியாலாம் வந்து வேர்ல்ட் கப்ல சொல்லவே வேணாம், அவர் எல்லா கேமும் வந்து ஆடுவாரு. இந்த சின்ன சின்ன சீரீஸ் எல்லாம் ஆட மாட்டாரு, மும்பை இந்தியன்ஸ் ஆட மாட்டாரு. வேர்ல்ட் கப்னா வந்து அவர் கிரன்ச் மேட்ச் பிளேயர், கண்டிப்பா அவர்லாம் ஆடுவாரு. சோ தீஸ் ஆர் மை ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, நான் முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டுறேன், அப்புறம் ரேவன் கண்டினியூ பண்ணிட்டோம். நிறைய வந்து இந்தியாவை பத்தி கவர் பண்ணிட்டோம். எனக்கு என்ன ஆப்கானிஸ்தான் சொன்னதே தான் நான் திருப்பி சொல்றேன். இவங்க வந்து ஒரு 160 அடிச்சு சேஸ் பண்ண விட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். பங்களாதேஷ் பண்ணுவாங்களா தெரியாது. பட் அவங்க பவுலிங்கை வச்சு இந்தியாவை டிஃபெண்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஆப்கானிஸ்தானை விட கொஞ்சம் வீக் தான் வச்சுக்கோங்க. இவங்க ஒரு 160 அடிச்சு இந்தியா சேஸ் பண்ணாங்கன்னா கஷ்டம்னு சொன்னேன் ஆப்கானிஸ்தான் கிட்ட. ஆனா இந்தியா நல்லாவே சேஸ் பண்ணுவாங்க பங்களாதேஷ் கிட்ட. ஆனா எங்கேயாவது ஒரு 145 ரேஞ்ச்ல இந்தியா ஸ்டக் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பிச்சு வந்து டேம்பா இருந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 145 to 148 ஆயிட்டாங்கன்னா சேஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு பங்களாதேஷ்னு என்னோட தாட்டு. 155 to 160 போயிட்டாலே கஷ்டம், அவங்க சேஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் முகமதுல்லா will be a key player. அண்ட் ஷகிப் அல் ஹசன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்தியா கிட்ட நல்லா பண்ணிருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் சேஸ் பண்ணாங்கன்னா கீயா இருப்பாங்க. லிட்டன் தாஸும் ஒரு பயம் காட்டுவார் இந்தியா கிட்ட, எப்பவுமே ஒரு குயிக் ஃபயர் 30-32 அடிப்பாப்ல. அண்ட் ஸ்லட்ஜும் பண்ணுவாரு. சிராஜை ஸ்லட்ஜ் பண்ணிருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல, ஓடிஐலயும் ஸ்லட்ஜ் பண்ணிருக்காரு. ஸோ அது ஒரு சின்ன ஒரு இது காம்படிஷன் இருக்கு இந்தியன் பவுலர்ஸ்க்கும் பங்களாதேஷ் பேட்டர்ஸ்க்கும். அந்த பேட்டில பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரேவன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 145 to 160 அவுட்டா அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் போச்சுன்னா, அந்த மாதிரி ஸ்கோர் அடிக்கணும்னா வந்து ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ், விராட் கோலி 3 பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அந்த ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ப்ரோ. சோ இவங்க 3 பேருமே ஃபெயில் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியல. ஏன்னா 3 பேருமே அந்த இடத்துல ஃபெயில் ஆக மாட்டாங்க. யாராச்சும் T20 மாதிரி ஒரு இதுல வந்து 4 ஓவர் நல்லா 12 ரன் ரேட் எடுத்துட்டு போனாலே நல்ல ஸ்கோர் போயிடலாம். ஸோ அதே மாதிரி நீங்க 3 பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 145 to 160 வந்து முடிஞ்சிடும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி 145 150 ரன் அடிக்கணும்னா எல்லாரும் 3 பேருமே ஃபெயில் ஆகணும். அப்படியே ஃபெயில் ஆனாலுமே கூட வந்து தூபே, ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்ல யாருக்காச்சும் ஒன்று மாட்டினா கூட ஒரு 170 போயிடும். ஸோ லைக் அப்படி 155 160 அந்த ஒரு பார்ட் 4ல முடிச்சாங்கன்னா வந்து ஏர்லி விக்கெட்ஸ் பும்ரா மாதிரி ஒரு பவுலர் வந்து எப்படி பாகிஸ்தானுக்கு போட்டாரோ அதே மாதிரி போட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு கொண்டு போகும். ஏன்னா அவங்க டீம்லயும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. ஷகிப் அல் ஹசன்லாம் ஓவர் இயர்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவரு. அவரோட இன்னிங்ஸ் குரூஷியலா இருக்கும். லிட்டன் தாஸ், அப்புறம் விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்காரு, பேரு தான் மறந்து போச்சு எனக்கு. முன்னாடி ஒரு விக்கெட் கீப்பர் லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல ஆனாரு, அவர் ஃபினிஷர் ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க எல்லார் பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, டைசன், ஹஸ்கின். அவர் பேர் எனக்கு ஏதோ ஒரு பேர் வரும், ஷார்ட்டா இருப்பாரு. அவர் கூட ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். சோ முஷ்ஃபிகர் ரஹீம் சொல்லிடுறீங்களா? முஷ்ஃபிகர் ரஹீம் இல்ல இப்ப. ஓ, ரஹீம் இல்லையா? அப்படி இல்லாமே கூட அதனால எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போகும். 150 160 இது ஆனாலுமே கூட அவங்களுக்கு அந்த 160 அந்த மாதிரி பார்ட் 4ல முடிச்சாங்கன்னா பங்களாதேஷ் சேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஓகே, பிரசாத் ப்ரோ உங்களோட தாட்.
இல்ல 2007ல இந்தியா வந்து பங்களாதேஷோட தான் உதவ போட்டாங்க 50 ஐசிசி டிராஃபில. பட் அதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. இந்தியா மச் பெட்டர் டீம், வெரி திங் சைட். இவர் சொன்ன மாதிரி 3 பேர்ல படலாட்டி கூட அங்க அக்ஷர் பட்டேல்னு ஒரு டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் இருக்காரு நம்மளுக்கு. அவர் வந்து நிப்பாரு, அப்படியே வந்து நிப்பாரு. அவர் அங்க கொஞ்சம் அங்க எங்க தட்டி. பட் எப்படி 3 பேர்லாம் ஃபெயில் ஆக மாட்டாங்க? யார் இருக்கா பவுலிங்ல? டான்சைட் ஹாசன் கொஞ்சம் பார்த்தாடணும். அதுக்கப்புறம் டஸ்கின் அஹ்மட், அதுக்கப்புறம் அந்த மோசடிக்னு ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க. மேபி அவர் உட்கார வச்சுட்டு ஒரு பேஸ் பவுலர் ஆட வைப்பாங்க. அதுக்கப்புறம் முஸ்தபிசூர் இருக்காரு, முஸ்தபிசூர் அதான் முஸ்தபிசூர், அப்புறம் ஷகிபுல் ஹாசன், அதுக்கப்புறம் அந்த லெக் அவ்வளவுதான் இருக்காங்க. they don't look threatening at all. I think இது வந்து அதட்டும் அந்த பிட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பங்களாதேஷ் வந்து 140 அடிச்சிட்டாங்க. பங்களாதேஷ் 140 அடிச்சாங்க ஆஸ்திரேலியாவோட. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா this should be easily like somewhere around 170 to 190 track இந்தியா. அப்படி வந்து ஒரு 100 for 5 in 15 overs இருந்தா கூட they'll finish off 20 overs by somewhere around 170 175. அந்த ஃபயர் பவர் கண்டிப்பா இருக்கு. அண்ட் 100 for 5 எல்லாம் சான்ஸே இருக்காது ப்ரோ. நாளைக்குலாம் வந்து நல்லா இன்னும் ஒன் சைடா அடிப்பாங்க பாருங்களேன். ஏன்னா விராட் கோலி படல, ரோஹித் சர்மா படல, நாளைக்கு கண்டிப்பா 2 பேருக்கும் யாருக்கோ ஒருத்தர் அடிக்க போறாரு. அட்லீஸ்ட் they're going to make it a very decent score ன்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் அட்லீஸ்ட் we could have told okay, நூர் அஹ்மத் இருக்காரு, ரஷீத் கான் நல்லா போட்டாரு, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் நல்லா இருந்தது. ஆக்சுவலா ரஷீத் கானோட ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி நினைச்சாலும் பங்களாதேஷ் doesn't look a threatening side. சோ தெரியல எப்படி வந்து 140 எல்லாம் சான்ஸே இல்ல. அதெல்லாம் 140 எல்லாம் வந்து கஷ்டம் தான். அவள மேலே அதுக்கு மேலேயே ஈஸியா வரும் அண்ட் ஒன் சைடா அடிப்பாங்க தான் எனக்கு தோணும். ஓகே, எனக்கு என்னன்னா ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான். பவுலர்ஸ் அவ்வளவு த்ரெட்டனிங்கா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல அந்த பிட்ச்ல, நியூயார்க் பிட்ச்ல இந்தியா பிராக்டிஸ் மேட்ச்ல 180 அடிச்சாங்க பங்களாதேஷ் பவுலிங் லைன் கிட்ட. 100-110 அடிக்க முடியாத இருக்க பிட்ச்ல அடிச்சாங்க. அதுவும் அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ரொம்ப இதான கொஞ்சம் லேமா ஃபீல்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் மேட்ச்ங்கிறதால யாரும் பால்க்கு ஓடி வரல, போரை தடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணாங்க. ஸ்டில் கொஞ்சம் பவுலிங் பூரா தான் இருக்கு. பிட்ச் நல்லா இருக்காரு அண்ட் டைசலும் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. எனக்கு பிட்ச் இவங்க 2 பேரும் அண்ட் டாஸ்கின் அஹ்மத் ஓவர் தி பீரியட் நல்லா தான் பண்ணிருக்காரு இந்தியா கிட்ட. ஸோ இவங்க 3 பேர் தான் கீயா இருப்பாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவ்வளோ ஒன் சைடா போகுமான்னு தெரியல. ஏன்னா அவங்களும் டெஸ்பரேட் டு வின்ன்ற கண்டிஷன்ல தான் வராங்க. பங்களாதேஷ் நாளைக்கு ரொம்ப புவர் கிரிக்கெட் விளையாடுனாங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். அவங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் பிரபு சொன்னதுக்கு, நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஃபேவரா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மொக்க கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்காங்க, அவங்க டிசர்விங்கே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், அவங்க சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை வின் பண்ணிருக்கணும். அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரி கேட்ச் மார்க்கம் பிடிச்சதான் அந்த மேட்ச் தோத்தாங்க. அவங்க அது 6 தான். ஆப்வியஸ்லி வேற எந்த ஃபீல்டா இருந்தாலும் பிடிச்சிருப்பாங்களா தெரியாது. ஸோ ஒரு கான்பிடென்டா கன்வின்சிங்கா ஸ்டேட்ல தான் உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருந்தது அவங்களுக்கு. ஸோ நல்ல கிரிக்கெட்டா விளையாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிராக்டிஸ் மேட்ச் மட்டும் விட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு பூரா ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ணிட்டோம். ஆனா ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாடினாதான் இந்தியாவுக்கு லூப் ஹோல்ஸ் தான் தெரியும். ஓரளவுக்கு இந்தியா டாமினேட்டா பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ் மேட்ச் கொஞ்சம் க்ளோஸ் கேமா போச்சு, பாகிஸ்தான் மேட்ச் கொஞ்சம் க்ளோஸ் கேமா போச்சு. மற்றபடி இந்தியா நல்லா தான் கன்வின்சிங்கா வின் பண்ணிருக்காங்க. அதுவுமே அவங்க மைண்ட்ல க்ளோஸ் கேம்னு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஃபேன்ஸா நமக்கு பாக்குறப்போ டவுட்ஸ் இருந்திருக்கும், ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, இப்படி போயிட்டு இருக்கேன், இந்த பிச் வேற இப்படி இருக்கேன்னு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு க்ளோஸ் மேட்ச் போச்சுன்னா நல்லா இருக்கும். அண்ட் அவங்க அந்த நாகின் டான்ஸ் ஆடாம இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். பட் புலிகள் அவ்வளவு சீக்கிரம் ஒரு லூஸான கேம் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கலாம். சொல்லுங்க, எதோ சொல்லுவாங்க நீங்க. இல்ல தினேஷ் கார்த்திக் கமெண்ட்ரியில் இருப்பார்ல, சோ நாகின் எல்லாம் ஆட மாட்டாங்க மெதுவா. இல்ல ப்ரோ, இது அவங்களுக்கு த்ரெட்னிங்கா இல்ல ப்ரோ. எனக்கு எப்படியுமே மேபி அவங்க நல்லா ஆடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேபி டேக் பேக் மை வேர்ட்ஸ். பட் பங்களாதேஷ் வந்து அந்த டான்சைட் மட்டும் தான் அது 2 சைடும் ஸ்பின் பண்ணுவாரு. பேட்டிங்க பார்த்தா பயமே வரல. இவனை விக்கெட் எடுக்கணும், அவங்கள விக்கெட் எடுக்கணும். ஓபனிங் வந்து அந்த டான்சனும் ஷண்டோ, அப்புறம் லிட்டன் தாஸ் வராரு, அதுக்கப்புறம் வந்து ஹிருதாயின்னு ஒருத்தர் வராரு, அப்புறம் ஷகிபுல் ஹாசன், அப்புறம் முகமது. எல்லாமே நல்ல ஓடிஐ பேட்ஸ்மேன்ஸ். T20க்கு சூட் ஆவாங்கல. ஷாண்டோலாம் கேப்டன் ஆக்கிருக்காங்க. அவர் T20ல ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 106 103 ஷாண்டோ கேப்டன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த டெய்ல் ஓபன் ஆயிருது. அந்த ஜியாத் ஹுசைனா அவர்லாம் வராரு மேல. இன்னைக்கு அவர் ஏதோ டாப்ல வந்து ஆடினாரு. சோ தெரியல எனக்கு எப்படி ஈவன் தெரியல. மேபி நான் சொன்ன மாதிரி தான் ஐ எம் லுக்கிங் ஃபார் a very good comprehensive Indian victory தான் சொல்லுவேன். ஓகே ரேவந்த், உங்க ஃபைனல் தாட்ஸ்? எனக்கு தெரிஞ்சு அது ஈஸி வினா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பவுலர் ஒரு பங்களாதேஷ்ல இருந்து 2 பேர் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருப்பாங்கன்னா அது வந்து ஷகிபுல் ஹாசன் அப்புறம் முஸ்தபிசூர் இருக்குமா எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா அவங்க டெத்ல வந்து அவர் கொஞ்சம் நல்லா போடக்கூடிய பவுலர் முஸ்தபிசூர். ஸோ இவங்க 2 பேரும் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தான் இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா ஷகிபுல் ஹாசன் போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப எப்படி விளையாட போறாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா ஒரு சைடு காத்துலாம் வேற ஏதோ ஒரு சைடு பயங்கரமா வருதுன்னு சொன்னாங்க. லாஸ்ட் நேத்து மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா நபி அடித்தது வந்து 6 போறது வந்து கேட்ச் போயிடுச்சு.
ஸோ அந்த ஒரு இதெல்லாம் விஷயம் தான் கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் இம்பாக்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. மற்றபடி வந்து இந்தியாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு தூபே வந்து பொழக்கணும். அந்த லெக் ஸ்பின்னர் ஒண்ணு, அதுக்கப்புறம் நாளைக்கு ஷகிபுல் ஹாசன் அந்த லெக் ஸ்பின்னரும் ஷகிபுல் ஹாசனும் தான் டேண்டம்ல போட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த மொசடேக் ஹாசனே அந்த ஃபாஸ்ட் லெக் ஸ்பின் அந்த ஆம்பால் தான் போடுவாரு. அவர் நாளைக்கு ஆடுவாருன்னு தெரியல. அவர்லாம் ஆடி பிளஸ் முகமது லவர் அப்பப்போ வந்து போட்டுட்டு இருப்பாரு. இவனுங்கெல்லாம் வந்து தூபே நல்லா டேக் ஆன் பண்ணும். நாளைக்கு தூபே ஸ்கை இவனுங்க 2 பேர் தான் மேட்ச். அப்கோர்ஸ் ரிஷப் பந்த், விராட் கோலி, ரோஹித் சர்மா தான் ஃபைன், அவங்க நல்ல பிளேயர்ஸ். பட் இந்த கீ அந்த 160 வந்து 200 போனோம்னா தூபேக்கு மாட்டினா கண்டிப்பா இருக்கு. நல்ல பேட்டிங் ட்ராக் வேற, நல்லா பேட்டுக்கு வரும் பால். பாப்போம் அது எப்படி. அது கிண்டுலாம் ஓகே, பட் தூபே எல்லாம் பேட்ல மாட்டிச்சுன்னா போயிடும். சோ நாளைக்கு டூ ஆர் டே மேட்ச் தூபே. We won't be surprised if he get dropped in Australia match. நாளைக்கு போயிடலாம். அதுவும் கரெக்ட் தான். ஆஸ்திரேலியா அவரை டிராப் பண்ணி மேபி சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு வந்துடலாம். சஞ்சு எடுத்துட்டு ஏன்னா they want somebody who can play spinners well. அது சஞ்சு சாம்சன் கூட பெட்டரா பண்ணுவாரு. அது தெரியல. பட் மேபி I think tomorrow he'll perform. That is what is my gut feel is. So let's see, like tomorrow இந்தியா வின்னுக்கு அப்புறம் வந்து சந்திக்கலாம். சோ நாளைக்கு எப்போ? சோ மண்டே திருப்பி இன்னொரு மேட்ச் இருக்கு ஆஸ்திரேலியாவோட, மண்டே நைட். ஆமா ஒன் டே கேப் மேட்ச். சோ நாளைக்கு நமக்கு ரிவ்யூ இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் ரிவ்யூ இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் ரிவ்யூ இருக்கும். அப்படிதான் இருக்க போகுது. சோ பேசிக்கா நாளைக்கு இந்தியா வின் பண்ணா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கால் வச்சாச்சு உள்ள, அந்த மாதிரி தானே? ஆமா. சோ நாளைக்கு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை ஆடணும். சோ அங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவங்க ஸ்ப்ரிங் பண்ணாதான் உண்டு ஆப்கானிஸ்தான். இல்லைன்னா ஈஸிலி இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வில் பி த்ரூ. யாருக்கு பதிலாக வந்தாங்க சொல்லுங்க. பங்களாதேஷ் கேம் ahead of which team and ஆப்கானிஸ்தான் கேம் ahead of நியூசிலாந்து. பங்களாதேஷ் கேம் ahead of ஸ்ரீலங்கா. எப்படி பண்ணா ஓகே தான். இல்ல நெதர்லாந்து. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். சரி ஓகே. நாளைக்கு வின் பண்ண உடனே சந்திக்கலாம். அண்ட் அதுதான் நான் ஆக்சுவலி என்ன சொல்லுவேன்னா தூபேக்கு டூ ஆர் டே மேட்ச். அண்ட் நம்ம அக்ஷர் பட்டேல் தான் பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், எனி டே T20 அக்ஷர் இஸ் ahead of ஜடேஜா அப்படின்னு தான் தோணிட்டு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தேன். இன்னைக்கு அதே தான் வந்து சிக்கா சேனல்ல லைவ்ல பேசியிருந்தாங்க. பிரசாத் ப்ரோ ஒரு கன்வின்சிங் வினா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு 140-135 இந்தியா அடிச்சு அவங்க சேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 65 to 70% சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி போகுது மேட்ச் ரிவ்யூவோட கண்டிப்பா வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களுக்கு இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். இந்தியா வந்து ஒரு க்ளோஸ் மேட்ச் விளையாடுனாங்கன்னா இன்ட்ரெஸ்டா போகும். நம்மளும் ஒரு 1 o'clock வரைக்கும் பார்த்துட்டு வந்து ஒரு ரிவ்யூ பேசுறதுக்கு ஒரு நல்ல மேட்ச் போச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட எங்களோட பாய்.